வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயத்தை பற்றி இந்த பதிவுகளால் பார்க்க போகிறோம்னா, கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய சில பகுதிகளுக்கு என்வாயன்மெண்டல் கனடா ஒரு சிகப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்குது. என்னென்று பார்த்தோம்னா, பலியினுடைய ஏர் குவாலிட்டி மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே அது ஒரு ரிஸ்கான இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை விடுத்திருக்கிறது சிவப்பு எச்சரிக்கையை. அதாவது ஏனென்று பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த வாரங்களில் மணிட்டோவா மாகாணத்தில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவியது. மணிட்டோவாவை தாண்டி சஸ்கச்சுவான் மாகாணம் மற்றும் அல்பர்டா மாகாணங்களுக்கும் அந்த தீப்பரம்பல், காட்டு தீப்பரம்பல் அதிகரித்தது. மணிட்டோவாவிலிருந்து அதிகளவு மக்கள் வெளியேறினார்கள். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த காட்டுத்தீயின் விளைவு, அதனுடைய காட்டுத்தீயால் அந்த புகை காற்றோட்டத்தின் காரணமாக கலந்து இப்பொழுது ஒன்டாரியோ, அருகிலுள்ள மாகாணமான ஒன்டாரியோவுக்கு கூட இவ்வளவு தூரம் கடந்து வழியோடு வந்திருக்கின்றது. ஆகவே அதில் இருக்கிற சாம்பல் துகள்கள் புகைகள் புகை மூட்டமாக இருக்கும். அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லப்படுகிறது, AQI என்று சொல்லப்படுகின்றது. என்வாயன்மெண்டல் அதை கண்டுபிடிக்கிற அந்த இண்டெக்ஸை சொல்கிறது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அப்போ அந்த இண்டெக்ஸ் ஹை ரிஸ்கில் போயிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாக பிரிப்பார்கள். ஒன்று லோ ரிஸ்க், அடுத்தது மொடரேட், அடுத்தது ஹை ரிஸ்க். அப்போ கொஞ்ச நாளைக்கு ஹை ரிஸ்கில் இருக்கும் ஒன்றாரியோவின் சில பகுதிகள், சவுத்தர்ன் பகுதி, அது என்வாயன்மெண்டல் கனடாவுக்குன்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்தெந்த பிரம்டன், ஸ்காப்ரோ, மிசிசாகா இப்படியான ஒவ்வொரு இடங்களுக்கும் எப்போ இந்த சாட்டர்டே காலமையில் எப்படி இருக்கும், சண்டே பின்னிறம் எப்படி இருக்கும், மண்டே காலம் எப்படி இருக்கும் என்று அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரிஸ்காக இருக்குமா இல்லையான்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அப்போ இதுக்கு இந்த புகைமூட்டம் காரணமாக பல காபர் பிரதேசங்கள், டவுன் டவுனுக்குள்ளே கூட புகைமூட்டங்களாக இருக்கும். நீங்கள் பார்க்கின்ற இடங்களில் கூட புகைமூட்டங்களாக இருக்கும். அப்போ என்வாயன்மெண்டல் கனடா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மூச்சு பிரச்சனை இருக்கிறார்கள் வெளியில் கண்ணீரன் நிற்கிறத தவிர்த்து கொள்ள வேணும். அதை விட ஒரு முக்கியமான இந்த வயது போனாக்கள், 60-65 வயதுக்கு மேற்பட்ட வயோதிபர்கள், மூச்சை இழுப்பதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றவர்கள், நோயாளிகள் அதிக நேரம் இந்த காலப்பகுதியில் வெளியில் நிற்க வேண்டாம் என்று அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள். அதை விட சிறுவர்கள் உட்பட. ஆகவே கவனம். இந்த காட்டுத்தீயினுடைய அந்த எரிந்த புகைகள், கார்பன் புகைகள் இந்த வழியோட இந்த ஏரை குவாலிட்டியை குறைச்சிருக்குது. ஆகவே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஹை ரிஸ்கில் போயிருக்கிறபடி அபாயகரமான நிலையில் போயிருக்குது. பெரும்பாலும் திங்கட்கிழமை இந்த அபாயம் விடுவிக்கப்பட்ட அந்த பிராந்தியங்களில் திங்கட்கிழமை அது ஒரு கொஞ்சம் ரிஸ்க் குறைகிற இண்டெக்ஸுக்கு கீழே போகிறதாக புள்ளி விவரங்கள் அல்லது என்வாயன்மெண்டல் கனடாவினுடைய அறிக்கைகள் சொல்கின்றன. ஆகவே மக்கள், நாங்கள் அவதானமாக இருப்போம். கிளைமேட் நல்லதாக, வெதர் நல்லதாக இருந்தாலும் நாங்கள் அதிகளவு இந்த மாசடைந்த பிராந்தியங்களில் பூங்காக்களில் வெளியில் எங்களை அறியாமல் கண்ணீரன் நிற்கிறத நாங்கள் குறைச்சி கொள்ளணும். என்ற எங்களை அறியாமல் அந்த சுவாசத்தை நாங்கள் எடுக்கல அது குவாலிட்டி குறைந்த சுவாசம் எங்கள் நுரையீரலை பாதிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நல்லவற்றை பகிர்வோம், நல்லவற்றை நினைப்போம், நலமாக வாழுவோம். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.